வானம் தந்த வரமிது, நம் வாழ்வின் ஆதாரக் கருவிது. சேமிப்போம் ஒரு துளியும் வீணாக்காமல், செழிக்கட்டும் பூமி தாகமில்லாமல். மார்ச் 22 சர்வதேச தண்ணீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. பாதுகாப்பான குடிநீர், சுகாதாரம் மற்றும் நீர் சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் விண்ணை முட்டும் அளவுக்கு அழகிய மலைகள், கண்கள் எட்டும் தூரம் வரை அடர்ந்த வனங்கள், குழந்தை போல் தவழ்ந்து ஓடும் மேகமுட்டங்கள், வெள்ளி போல் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிகள் என ஏராளமானவை அமைந்துள்ளன. இந்த மாவட்டத்தில் உள்ள 55% வனப்பகுதியில் இருந்து உருவாகும் தண்ணீர் ஈரோடு, கோவை, திருப்பூர் உட்பட பல மாவட்டங்களில் குடிநீர் மற்றும் பாசன விவசாயத்திற்கு பயன்பெறுகிறது. சோலை மரக்காடுகள், புல்வெளிக்காடுகள் பருவ காலங்களில் இங்கு பெய்யக்கூடிய மழையை சேமித்து ஆண்டு முழுவதும் தண்ணீரை வெளியேற்றும் சிறப்புத்தன்மை கொண்டது. நீலகிரி மாவட்டத்தின் நீர் ஆதாரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் தனித்துவமான புவியியல் அமைப்பால் உருவானவை என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு உற்பத்தியாகும் தண்ணீர் மாயார், குந்தா, பவானி ஆறுகள் மற்றும் அவற்றின் கிளை நதிகளை கொண்டு பவானி ஆற்றுக்கு தண்ணீர் சென்று அங்கிருந்து அனைத்து மாவட்டங்களுக்குமே விவசாயம் மற்றும் குடிநீருக்கு பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமின்றி இங்கு உற்பத்தியாகும் தண்ணீர் மூலம் நாள்தோறும் 840 மெகாவாட் நீர்மின் நிலையங்கள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு பல மாவட்டங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளை பாதுகாக்க வேண்டிய கடமை அனைவருக்கும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.